வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயேத் அல் நஹ்யானுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு கூட்டாண்மை மற்றும் விண்வெளி கட்டமைப்புகளின் மேம்பாடு தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடுகள் கையெழுத்தாயின. பிஜேபி தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தலில் கட்சியின் தற்போதைய செயல் தலைவர் திரு நிதின் நபீன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் அவர் நாளை கட்சியின் புதிய தலைவராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் காரியாபந்த் மாவட்டத்தில் இன்று 6 பெண்கள் உட்பட 9 மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். இவர்களின் தலைக்கு மொத்தம் 48 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகளுக்கான உயர்த்தப்பட்ட உதவித்தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். மாஹே பகுதியில் உள்ள பல்லூர் சுகாதார மையத்தை மேம்படுத்தும் வகையில் உள்நோயாளிகள் பிரிவு அமைக்கும் பணிகளுக்கு இன்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இதை அறிவித்தார். புதுச்சேரியில் காய்கறி மற்றும் மலர் சாகுபடிக்கான விதைகளை 50% மானியத்தில் பெற தோட்டக்கலை விவசாயிகள் வரும் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் துறை அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 21ஆம் தேதி முதல் 3 வாரங்களுக்கு நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வாகனம் மூலம் வாரம் 3 நாள் பாஸ்போர்ட் சேவை மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் வதோதராவில் இன்று மாலை நடைபெறும் WPL போட்டியில் டாஸ் ஜெயித்த குஜராத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி சற்று முன் வரை 17.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.